ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தூதுவளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை கீரை அப்படி இல்லைன்னா தூதுவளை அப்படிங்கிறது ஒரு வகையான மூலிகை தான். குறிப்பாக சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் தூதுவளை நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இது சளி, இருமல், சுவாச கோளாறுகள் இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. சளியை குணப்படுத்துறதுக்கு தூதுவளையை வச்சு வீட்டிலையே கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப், சட்னி, ரசம், துவையல் இது மாதிரி நிறைய ரெசிபிகள் செஞ்சு கூட தூதுவளையை பயன்படுத்தலாம். மருத்துவ பண்புகள் நிறைஞ்ச இந்த தூதுவளை செடியில் முட்கள் நிறைய இருக்கும். இலைகளில் கூட முட்கள் இருக்கும். இதை பறிக்கிறப்ப கவனமாக இருக்கணும். இதை வீட்டில் வளர்த்தாலும் கவனமாக நம்ம கையாளணும். தூதுவளை செடியோட பூக்கள் இருக்குல்ல, அது வாடாமல்லி நிறத்தில் இருக்கும். இந்த தூதுவளையில் அமினோ அமிலங்கள், சஃபோனின்கள், பீனோலிக், ஸ்டிராய்டுகள் இது மாதிரியான உட்பொருட்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. காய்ந்த தூதுவளை பொடியில் டானின்கள், கார்போஹைட்ரேட் கூட இருக்குது. தூதுவளை நெஞ்சு சளி, இருமல், மூக்கடைப்பு, சைனஸ் இது மாதிரியான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. சரி வாங்க, தூதுவளை வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கொசுக்களை விரட்டி கொசு மூலமாக வருள்ள அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுல தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொசுக்களை இயற்கையான முறையில் விரட்டுறதுக்கு தூதுவளை சாறு உதவியாக இருக்கும். தூதுவளை சாறை நம்ம உடம்புல தடவிக்கிட்டோன்னா மலேரியாவை ஏற்படுத்துள்ள அந்த கொசுக்களை கூட விரட்டிடலாம். இது மட்டும் இல்லாமல் கொசுக்கள் அதிகம் இருக்க இடத்துல தூதுவளையோட சாறை தெளிக்கிறதன் மூலமாக கொசு முட்டையிடுறதை கூட தடுத்துடலாம். அதோட அடர்த்தியை பொறுத்து கொசுக்களை அழிக்க முடியும். ஆஸ்துமா குணமாக தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்த தூதுவளை ரொம்ப முக்கியமான மூலிகையாக இருக்குது. தூதுவளையை வச்சு சூப்பு வச்சு குடிக்கிறது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இருமல், மூச்சு திணறல் இதை குணப்படுத்துறதுக்கும் தூதுவளை ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். புற்றுநோயை தடுக்க தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தூதுவளை இருக்குல்ல, இது புற்றுநோய்க்கு எதிரான குணங்களை கொண்ட ஒரு மூலிகை தான். இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் புற்றுநோயை தடுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தூதுவளையை சாப்பிட்றதன் மூலமாக புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்திக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை நீக்கி புற்றுநோய் மாதிரியான பல்வேறு நோய்களை தடுக்க உதவியாக இருக்கும். வீக்கத்தை குறைக்க தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தூதுவளை சாறு இருக்குல்ல, அது வீக்கத்துக்கு எதிரான குணங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. உடலில் வீக்கம் ஏற்படுறப்ப தூதுவளையில் சூப்பு, ரசம் வச்சு அடிக்கடி சாப்பிடலாம். இப்படி தூதுவளையை நம்ம எடுத்துக்கிறப்ப அது அந்த வீக்கத்தை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். நீரிழிவு நோய்க்கு எதிராக தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வச்சிருக்க பண்புகளை தூதுவளை தன்னுள்ள வச்சிருக்குது. நீரிழிவு நோய்க்கு எதிரான குணங்கள் கொண்ட இந்த தூதுவளை இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுது. சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். அன்றாட உணவில் நீரிழிவு நோயாளிகள் தூதுவளையை சேர்த்துக்கிறதன் மூலமாக அவர்கள் நல்ல பலனை பெற முடியும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை தரதுல தூதுவளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தூதுவளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது வயோதிகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை கூட தடுக்குது. தூதுவளையை நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தரக்கூடிய தூதுவளையை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இனி எங்கே பார்த்தாலும் தூதுவளையை மிஸ் பண்ணாமல் பறிச்சுட்டு வந்து ரசம் அப்படி இல்லைன்னா சூப் செஞ்சு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.